ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மனைவிக்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலான் இருக்கேன். இன்றைக்கி வந்து வீடியோ கண்டிப்பாக பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். பார்க்குற உங்களுக்கும் சரி, என்னோடய மனைவிக்கும் சரி. ஏன்னா 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். 2மே அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கேன். பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த வீடியோ பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 சர்ப்ரைஸும் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரிய போகுது. ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, மாடியில் வந்து சூப்பராக அவங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்கிறேன். அது அவங்களுக்கே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவங்கள வந்து முன்னாடி நாங்கள் இருந்த ஏரியாவுக்கு கூப்பிட்டு வந்து மருதாணி போட வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கேப்பில் வந்து அங்கே டெக்கரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. 2வது சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் நாள் நான் என்ன பண்ணேன்னா, ஹோல் டே கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தேடி ஒரு 7ஓ 8ஓ கிஃப்ட்டு நான் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணலை. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதை வாங்கி என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் மாட்டிப்போம் இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் மாமனார் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கணும் அதெல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸாக பேக் பண்ணி ஈவினிங் கேக் வெட்டும்போது கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களும் சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க. இங்கே மருதாணி போடுற வேலை சூப்பராக முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக போட்டுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட அக்கா வீட்டிலேருந்து எல்லாரையும் பிக்கப் பண்ணிவிட்டு கேக் கட்டிங்க்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். மெஹந்தி அதுக்குள்ளே கழிச்சிட்டியா? ஏன்? எனக்கு ரொம்ப செவந்துரும். அதனால சரி இப்ப கழிச்சிட்டேன்னா ஓரளவுக்கு மீடியமா செவந்தா ஏதோ ஒரு 6 hours 5 hours இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்குலாம் 1 மணி நேரத்துக்கு நாளைக்கு காலையில பாரு அப்படியே ரெட்டா இருக்கும். சரி எங்கே வராங்களா அவங்க? எல்லாரையும் குயிக்காக பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். கேக்கு சூப்பராக வந்திருக்கு. கேக்கை ரிசீவ் பண்ணியாச்சு. இது வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவரு. எங்கள் அக்கா தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா எல்லா காருமே நிற்கிது. மடே டைம் ஆச்சு. என்ன கேக் வெட்ட நீ வரலையா? அடாடாடா, வருங்கால ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. படிக்கிற அம்மாவுக்கு ஒரு கேக் வெட்ட கூட டைம் இல்லாமல் படிக்கிற நீ. அங்க யார் அது? சர்வேஷா? என்னத்த வச்சிருக்கான் வாயில? ஏசி போட வேண்டியதானே? ஹாய் பழம், நீயும் கிளம்பாம இருக்க? அப்படியா? சரி சீக்கிரம் கிளம்புங்க. 2 பேரும் குயிக்காக கிளம்புங்க. கீழே எல்லாரையும் ரெடியாக சொல்லியிருக்கேன். வந்த எல்லாருக்குமே தெரியும் மேலே வந்து டெக்கரேஷன் நடக்குதுன்னு. என் மனைவிக்கு மட்டும் தெரியாது, மற்ற எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போ மேலே வாங்க, உங்ககிட்ட மட்டும் அந்த சர்ப்ரைஸை முதல்ல காமிச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்றது நானும் இன்னும் பார்க்கல. மேலே போய் பார்க்கலாம் வாங்க. யாரும் இல்ல. மிஷன் கம்ப்ளீட்டடா? மேல வச்சிருக்கீங்களா? நம்ம கிஃப்ட் எல்லாத்தையும் இதுல முடிச்சு வச்சிருக்கோம். மேல கேக் வெட்டும் போது எடுத்துக்கலாம். ஆமா. ஸோ இது வந்து ஃபுல்லாக பேக்கிங் பண்ணது வந்து மாமா தான் பண்ணியிருக்காரு. மாமாவும் தீபனு ஜெயா எல்லாம் சேர்ந்து வந்து ஜெயா வரலையா? தீபனும் மாமாவும் தான் வந்து கம்ப்ளீட் பேக்கிங் பண்ணி. இதில் முக்கியமான விஷயமே ஒளிச்சு வைக்கிறது தான். அது லாஃப்ட்ல போட்டு ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ மேலே போயிட்டு அவங்க எந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு ஐடியாவுமே நான் கொடுக்கவே இல்லை. எனக்கு தேவை வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு பண்ணவங்க தான் வந்து இப்போ அவங்களுக்கும் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. நீங்கள் எந்த ஐடியாவுமே கொடுக்கல. இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பண்ணுங்க. அவங்க சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. சர்ப்ரைஸை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பர்த்டே கேர்ளுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம்.
டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் வந்து இன்னும் இது வந்து கம்ப்ளீஷனே ஆகலை. பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு ரிங்கு தெரியுது இல்லைங்களா, அந்த ரிங்கில் வந்து பலூன் டெக்கரேஷன் வரும். அப்புறம் சென்டரில் வந்து ஹாப்பி பர்த்டே வரும். இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சொன்னாங்க, அது எனக்கு சரியாக புரியல. ஃபைனலாக இன்னும் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்களான்னு பார்த்துட்டு அவங்கள மேலே கூட்டு வந்து சர்ப்ரைஸை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன ட்ரெஸ் போட போகிற? என்ன ட்ரெஸ் இது? ஒரு சாரில ஸ்டிட்ச் பண்ணது, இது ஃப்ராக், ஃபுல் ஃப்ராக். சாரி இல்லையா? ஆமா, ஒரு ப்ளைன் சாரி. ஓ, நீயா கஸ்டமைஸ் பண்ணிருக்கியா? இது ஆக்சுவலா பேக் நெக் இது. இது ஒரு பேக் நெக் இது. ஆனா கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. வேற சாரி இருக்கு, சாரி போடுறதா? சாரியா? எனக்கு போட்டு காமி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. நல்லா தான் இருக்குது. ஓகே, சரி இதே போட்டுக்கோ. எவ்வளோ நேரம் ஆகும் நீ கிளம்புறக்க? சீக்கிரம் பசங்களாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜெயா, நீ கிளம்பிட்டியா? சீக்கிரம் ஓடு 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 ஓடி ஓடி ஓடி. 2 மினிட்ஸா? இங்கே வர்றா. செம்மையா இருக்கு அக்ஷயா, இது நில்லு. அப்படியா? என்ன உன்னை அடிச்சு தூக்குது? எங்களுக்கு மட்டும் என்ன பொண்ணு இல்லாம பண்ணா? ஏய் பழம், பயங்கரமான டிரான்சிஷன் கொடுக்குற. சரி சீக்கிரம். இன்னும் ஹேர் டூலாம் பண்ணவே இல்லை அக்ஷயா நீ. சீக்கிரம் நீங்கள் லேட் பண்ண உங்களுக்கு யாருக்கும் ஹோட்டல் கூட்டு போக மாட்டோம். அப்புறம் few minutes later. வாவ், ட்ரெஸ்ஸை வேற மாதிரி மாத்திட்ட. நெக் செட்லாம் போட்டு செம்மையா இருக்கு. சூப்பராகிடுச்சு, கிராண்டாக மாறிடுச்சு இது. அதை விட அங்கே டாப் ஸ்டார் ஒன்று அடிச்சு தூக்குறாங்க பாரு. நீ என்னதான் நீ வெஸ்டர்ன் போட்டு அடித்தாலும் ட்ரெடிஷ்னல்லே பிச்சு உதறாங்க பாரு ஒருத்தங்க. செம்மையா இருக்கு அக்ஷயா, செம்மையா இருக்கு. எங்கே வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸு? ரெடிமேடு. நல்லா பண்ணியிருக்காங்க டிசைனு, சூப்பராக இருக்கு அக்ஷயா. சரி, கேக் வெட்டிடலாமா? சரி, அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் நான் ஒளிச்சு வச்சுருந்தேன். கேக் வந்து நம்ம இங்கே கீழே வெட்ட போகிறதில்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வெட்ட போகிறதில்ல, மொட்டை மாடியில் தான் வெட்ட போகிறோம். ஆமாம், அம்மாவோட கண்ணை பொத்திக்கோ. குட்டி சர்ப்ரைஸ் தான். வாங்க, அப்படியே வாங்க. இல்லை தெரியக்கூடாது அக்ஷயா, அவன் அப்படி தான் சொல்லுவான். சர்ப்ரைஸ்னால் கொஞ்சமாவது தெரியாமல் பண்ணுறது தானே. நீ சரியா பொத்த மாட்டேற, அதனால தான் நான் பொத்தி கொடுத்தேன். ஓகேவா? அவ்வளோதான், நான் படிக்கிட்டேன். இல்லை, படிக்கட்டு முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்கு, கீழே பார்த்துவான். ஸோ இப்போ வந்து இன்னொரு சாங் சர்ப்ரைஸோட ஓப்பன் பண்ணலாமா? சாதி ஸ்டார்ட். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, புனிதமானது. லைட்ஸ் ஆன். காதல் என்னவென்று சொல்லாமல் வந்தது. எந்த சோகம் உன்னை காக்கும் என்றெண்ணும் போது வந்து அறிந்தது. மனிதர் உணர்ந்து இருளினில் காணும் ஓவியமே.
மேலடு மேலடு. Many more happy returns of the day once again. அப்புறம் இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு ஓரிரு வார்த்தைகள் சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என் லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கறது. நான் வந்து ஒரு தடவையும் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குவேன். அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மனுஷன் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கூட நமக்காக கொடுக்க மாட்டானேன்னு நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி நிறைய விஷயம் வந்து எனக்கு பண்ணியிருக்காரு என் ஹஸ்பண்ட். இருந்தாலும் நமக்கு ஒரு குட்டி குட்டி ஆசைலாம் இருக்கும்ல, அந்த ஆசையை வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றிட்டார். உண்மையிலே நான் ரொம்ப அலற ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன். பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. அண்ட் தேங்க்யூ. ஸோ வந்து யூ டிசர்வ் திஸ். உண்மையிலே வந்து ஹாப்பினஸ்ன்றது வந்து நம்ம அடையிறத விட மற்றவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸை கொடுத்து அவங்க அடையிற சந்தோஷத்தை பார்க்கறது இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் நான் நினைக்கிறேன். 34வது வருஷத்துல சார் இந்த டைலாக சொல்றாரு. ஸோ அது கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா வந்து இதுதான் சர்ப்ரைஸ்ன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ அதோட இந்த வீடியோவை முடிக்க போறோம். அது என்ன சர்ப்ரைஸ்ன்றது ஒரு 5 minutes மட்டும் நான் வந்துடுறேன். இந்த மைக்கை மட்டும் ஆன் பண்ணிக்கோ. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை. ஆக்சுவலா இதுதான் வந்து நான் சர்ப்ரைஸ்ன்றதை விட ரொம்ப சர்ப்ரைஸா வச்சிருந்தது. உன்னால இதை வந்து கணிக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளவு கிஃப்ட்லாம் வந்து நான் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இத்தனை கிஃப்ட்ன்றது நான் இன்னும் எண்ணிலாம் பார்க்கல. இதுதான் வாங்கணும் இத்தனை தான் வாங்கணும்லாம் யோசிக்கவே இல்லை. ஏதாவது உனக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி யோசிச்சு அது அந்த டேக்குள்ள ஒரே நாளில் வாங்கினது இது. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணன்னு பார்த்தா ஜெயா, தீபன், மாமா, அத்தை அவங்களாம் தான் வந்து இதை பத்திரமா பாதுகாத்து பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க, உன் கண்ணில் படாத மாதிரி. ஸோ இது என்ன பண்ணலான்னா, இது வீடியோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதை வந்து வேற ஒரு வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உனக்கு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும், பார்க்குறவங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். ஆக்சுவலா வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன உண்மையிலேயே குழந்தையாவே மாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் கொண்டுட்டு வரும்போதெல்லாம் உண்மையிலேயே என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த சர்ப்ரைஸே எனக்கு ரொம்ப பெருசு. அண்ட் அதை தாண்டி எனக்காக ஒரு நாள் ஃபுல்லா, நேற்று ஃபுல்லா என் கண்ணிலேயே படலை இவரு. அவர் ஒர்க் விஷயமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாரு. ஆனா இவ்வளவு பெருசா பிளான் பண்ணி எனக்காக பிடிச்ச விஷயமா வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா எனக்கே ஆசையா இருக்கு. என் ஹஸ்பண்ட் என்ன இன்னும் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு. எனக்கு பிடிச்ச பொருளா வாங்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் vlogல இவர் என்ன வாங்கி கொடுத்தாருன்னு அன்பாக்ஸ் பண்றேன். ஆக்சுவலா என் குழந்தையோட கிஃப்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணது போய் இப்ப என்னோட பர்த்டேக்கு இவ்வளவு கிஃப்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது. நம்ம கண்டென்ட் திருடி யூஸ் பண்றாங்களே அப்படிட்டு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து அக்ஷயாவோட சேர்ந்து ஓபன் பண்ணலாம் இத. கண்டிப்பா. அண்ட் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நாங்க வந்து நல்ல சாப்பிட போறோம். இல்ல கிஃப்ட்ஸ் இருக்கு எங்களோடது. ஓ ஆமா கரெக்ட். இப்போ அவங்களோட கிஃப்ட்ஸ் வேற இருக்கு. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வேற இருக்கு. மொத்தமா சேர்ந்து நெக்ஸ்ட் vlogல நான் அன்பாக்ஸ் பண்றோம். சரி இப்போ நம்ம வந்து gift வாங்கிட்டு சாப்பிட போலாம். சரி ஓகே.
பயங்கர ஹாப்பியாக கொஞ்ச நேரம் டான்ஸ்லாம் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தோன்றதை அன்பாக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.